ஓம் சாந்தி. பிரிஜ்மோகன் பாய்ஜியினுடைய கிளாஸ் இப்போது பாக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் செஞ்சுருக்காங்க. அந்த கிளாஸை இப்போ நாம் கேட்கலாம். உங்களுடைய இந்த குரூப்பு சிவபாபாவுடைய ருத்ர ஞான யஜ்யத்தில் சிவபாபா இந்த ஞான யஜ்யத்தை பழையதை பதீத்தமானதை அழிக்க வைத்து புதியது மேலும் தூய்மையானதை உருவாக்குவதற்காக படைத்திருக்கின்றார்கள். இந்த யஜ்யத்தில் நீங்கள் எல்லாருமே ஸ்பெஷல் குரூப் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சமர்ப்பணமானவர்கள். சமர்ப்பணம் என்றாலே சிவபாபாவுடைய குடை நிழலில் இருப்பவர்கள். மேலும் நீங்கள் சமர்ப்பண பாண்டவர்கள். சிவபாபாவை பண்டா என்று சொல்லப்படுகின்றது. சிவபாபாவுடன் இருக்கின்ற நீங்கள் பாண்டவர்கள். எப்படி பிரம்மா பாபாவுடன் பிராமணர்கள் இருக்கிறார்கள், அதுபோல சிவபாபாவுடன் பாண்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த கோவர்த்தன மலையை தூக்குவதற்காக நீங்கள் நேரடியாக பகவான் செய்ய வைப்பவர், மேலும் பாண்டவர்கள் செய்பவர்கள். நீங்கள் இப்படி உங்களுக்கு தெரியும், இந்த நம்முடைய விரல் பெயருக்கு சிறு விரல், சிறு விரலை வைத்து பெரிய காரியத்தை செய்வது மகத்துவம் நிறைந்தது. உங்களுடைய சின்ன விரல் எப்படிப்பட்டது? அங்கதனுடைய காலை விட வலிமையானது. மேலும் உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஒவ்வொரு விரலும் அனைத்தும் ஒன்றாக இணைந்து இந்த மலையை கல்பத்துக்கு முன்பும் கூட தூக்கி இருக்கிறார்கள், அதற்கு முன்பும் கூட தூக்கி இருக்கின்றது. அநேக முறை அனைத்து விரல்களும் இணைந்து இந்த மலையை தூக்கி இருக்கின்றது. மேலும் இப்பொழுது அந்த மலையை தூக்குவது நிச்சயிக்கப்பட்ட விதியாகும். நம்முடைய விரல் நேராக நின்று கொண்டு இருக்கின்றது. பள்ளிக்கூடத்தில் நம்ம பறவைகளுடைய கதை ஒன்று படிச்சிருக்கிறோம். பறவைகள் அனைத்தையும் ஒரு வேடன் வலையில் மாட்ட வச்சிட்டான். அந்த பறவைகள் எல்லாரும் அந்த வலையை தூக்கிக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே பறந்துடுச்சு. அதாவது குழுவின் சக்தியின் மூலமாக. அந்த வேடன் அதுக்கு பின்னாடியே ஓடினா, ஆனாலும் அந்த வலையை பிடிக்க முடியலை. பறவையை பிடிக்கவும் முடியலை, வலையை எடுக்கவும் முடியலை. திரும்பி வந்துட்டான். அதனால் நம்முடைய தனித்துவம் என்பது இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நமது முயற்சி இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய பிராப்திக்காக, சம்பூர்ணத்தன்மைக்காக தனிப்பட்ட முயற்சி அவசியம்தான். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான பங்கு குழுவாக இருப்பது. இப்போ நீங்கள் எல்லாருமே குழுவாக சேர்ந்து இந்த பட்டியில் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நீங்கள் உங்கள் சென்டரில் தனியாக உட்காந்துருக்கீங்க, இங்கே எல்லாருக்கூடையும் சேர்ந்து உட்காந்துருக்கீங்க. வித்தியாசம் தெரியுதா? ஆகாயத்துக்கும் பூமிக்குமான வித்தியாசம் தெரிகின்றது. ஒன்று, நீங்கள் எல்லாருமே நிறைய வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கீங்க, ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிறீங்க. இரண்டாவது, குழுவின் பலம் இருக்கத்தான் செய்கிறது. பாபா முக்கியமாக இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதனால் அவருடைய சக்தியும் சேர்ந்து அனுபவம் ஆகுகிறது. எத்தனை சதவிகிதம் யோகம் உங்கள் சென்டரில் பண்ணுறீங்களோ அதற்கு பதிலாக, எப்படி தீபத்தில் எண்ணெய் ஊற்றுறோம், அப்போ அந்த வெளிச்சம் நல்ல பிரகாசமாகும். இங்கே பாபாவுடைய உதவியும் இருக்குது, குழுவினுடைய உதவியும் கிடைக்கிது, நம்முடைய சீனியர்ஸுடைய உதவியும் கிடைக்கிது. ஏன்னா தாதிகள் உங்களை எல்லாரையும் இந்த உற்சாகத்தோட, இந்த ஒரு நம்பிக்கையோட அழைத்திருக்கிறார்கள். தாதிகள் எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நீங்கள்லாம் நம்பிக்கை நட்சத்திரங்கள், இப்பொழுது வெற்றியின் நட்சத்திரம் ஆக வேண்டும் என்று. நம்பிக்கை நட்சத்திரங்கள் நீங்கள் அனைவருமே தான். யார் அப்படி இருக்கிறீர்கள்? இந்த நம்பிக்கை வைக்காதவர்கள். ஒரு நாள் என்னுடைய தீபமும் கூட அந்த அளவிற்கு பிரகாசிக்கும், சிமிட்டி கொண்டு இருக்காது என்று.
அந்த மாதிரி நம்ம மாறுவதற்கு, ஜம்ப் செய்வதற்கு இந்த ப்ரோக்ராம் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திற்குள் நாம் முழுமையான முறையில் அனைத்து காரியங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அது எல்லாத்துல இருந்து விடுவித்து முற்றிலும் தம்முடைய அலௌகீக ஈஸ்வரிய தினச்சரியத்தை முழுமையாக பாலனை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே ஏதாச்சும் பொறுப்புகள் நமக்கு இருக்குது, வேலைகள் இருக்குது. இங்கே இந்த ஆன்மீக முயற்சியை தவிர வேறு எந்த விதமான வேலைகளும் கிடையாது. இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க இல்லையா, நான் இப்போ ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் விதேகி ஆகுங்க. அந்த விதேகி நிலை இந்த மாதிரியான சூழ்நிலையில், ஏன்னா நீ வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லை, அந்த விதேகி நிலை எனக்கு எவ்வளவு தூரம் இருக்குது, அதுலேயும் எனக்குள்ளே இந்த மாதிரி ஃபீல் ஆகலை தானே, இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாம். ஒருமுகப்படுத்துதல் முழுமையாக வரலை, நேரம் வீணாக போய்கிட்டுருக்கு. ஒருமுகப்படுத்துவதில் இங்கிருக்கும் சூழ்நிலையில் ஏதாவது கடினம் ஏற்படுகின்றதா குழுவாக இருக்கும்போது? ஆனால் தன்னுடைய ரசனையின்படி நிறைய லாபங்களை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க பாருங்கள். அதை அனுபவம் பண்ணுறதுக்காக நீங்கள் முன்கூட்டியே சேர்ந்துட்டீங்க. இதே போல் உங்களுடைய மனதில் வலிமையான ஆர்வம் இருக்கின்றதா, இல்லை அந்த ஆர்வம் குறைவாக இருக்கின்றதா? உங்களிடம் ஆர்வம் இல்லை ஒரு துடிப்பு இருக்கிறது என்றால் அதற்கேற்றாற்போல் பிராப்தியும் கிடைக்கும். மேலும் இதுவும் கூட உங்களுக்கு தன்னை ஆழமாக சென்று சோதனை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. எப்படி ஒருவர் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கிங்காக போகிறாங்க, நார்மலாக இருக்கத்தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்க செக்கிங்க்கு போகும்போது அவங்கள அட்மிட் பண்ணி விட்டுறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் 3 நாள் இங்கே தான் இருந்தாகணும், உங்களுடைய உடலில் எல்லாத்தையும் சோதனை பண்ணுவோம், இரத்த டெஸ்ட்டு எடுப்போம், மூளையை டெஸ்ட்டு பண்ணுவோம், உங்களுடைய இதயத்தையும் டெஸ்ட்டு பண்ணுவோம், எல்லாத்தையும் டெஸ்ட்டு பண்ணுவோம். அது லௌகீகமானது, ஸ்தூலமானது, இது சூட்சமமானது. எப்படி இன்றைய காலங்களில் மிஷினில் செக் பண்ணும்போது பேஷண்ட்டே கூட பார்க்கலாம், அந்த மாதிரி அது முன்னாடி வந்துடும், எப்படி என்ன அலைகள் சென்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் நீங்கள் உங்களை ஃபுல் டேயுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எந்த நேரம் எந்த காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை சரியாக செய்கின்றோமா? முன்கூட்டியே செய்துவிடவும் கூடாது, ரொம்பவும் பின்னால் லேட்டாகவும் செய்யக்கூடாது. இப்போது சாப்பிட்ற நேரம் இருக்குது, சாப்பிட்றது கூட நம்ம ஞானத்தில் என்ன, இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட முக்கியமாக சொல்லுவாங்க, இதுதான் உங்களுக்கு சரியானது, இந்த மாதிரி நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆன்மீக பேஷண்ட்டுக்கும் ஸ்பெஷலான உணவு இருக்கின்றது. அந்த உணவு உண்ணும் நேரத்தில் ரசனையோடு அதை உண்ண வேண்டும். அதற்கு பதிலாக நாம் அந்த நேரத்தில் அமர்ந்து கொண்டு இன்றைய வகுப்பில் என்ன சொன்னார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், அதை பற்றி நான் சற்றே சிந்திக்கின்றேன் என்று இருப்பது தவறாகும். இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணுறோம், நடக்கிறோம், கிளாஸுக்கு போகிறோம், அப்போ நம்முடைய ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி என்பதனுடைய அர்த்தம் என்ன? எந்த ஒரு காரியத்தை முன்பு செய்கின்றோம், இப்பொழுது செய்யக்கூடாது, அதை கவனத்தில் வைக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம், எப்படி செய்தாலும் சரி, நன்றாக செய்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அதுவும் கவனத்தில் வரக்கூடாது. இந்த நேரம் நான் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி மட்டுமே அந்த அளவிற்கு சங்கல்பம் வர வேண்டும். அந்த சக்தியை என்னவென்று சொல்லப்படுகிறது, கண்ட்ரோலிங் பவர் என்று. அதை நாம் முற்றுப்புள்ளி என்றும் சொல்கிறோம். எனவே நம்மை இது ஏகாகிரதா ஒருமுகப்படுத்துதலிலும் வருகிறது, முழு நாளின் தினச்சரியத்திலும் வருகின்றது.
ஏனென்றால் சத்தியுக உலகம் எப்படிப்பட்டது? அதாவது நாம் செல்லக்கூடிய உலகம் இருக்கிறது அல்லவா? அதை எந்த உலகம் என்று சொல்கிறார்கள்? அது லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு நிறைந்த உலகம். சரிதானே? சட்டப்படி, நியமப்படி, முற்றிலுமாக விதிப்படி அந்த உலகம் நடக்கின்றது. இங்கே சட்டம் வேறொருவர் உருவாக்குகிறார், அதை நடைமுறைப்படுத்துபவர் வேறொருவராக இருக்கிறார். ஆனால் இங்கே பாபாவே சொல்கிறார்கள், நீங்களே உங்களுக்கான விதியை உருவாக்குகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். பாபா உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்கள்? பேனா கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுடைய விருப்பம் எவ்வளவோ அவ்வளவு அதிகமாக உங்களது அதிர்ஷ்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் போதே சற்றே நிறுத்தி வேறு யோசனையில் மூழ்கி விடுகிறீர்கள். பார்க்கப்போனால் இது மிகவும் சுலபமானது. ஒன்றுக்கு அருகில் ஒரு 0 போட்டால் 10 ஆகிவிடும். பாபா சொல்கிறார், ஒரு முறை பாபா என்று சொன்னால் 100 ஆகிவிடும். இன்னொரு முறை பாபா என்று சொன்னால் 1000 ஆகிவிடும். நம்முடைய வருமானம் இப்படி இருக்கிறது. நாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் புள்ளி வச்சோம், வருமானமாகி போச்சு. ஆனால் எத்தனை புள்ளிகளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த புள்ளி வைக்கிறதுக்கான பவர் குறைஞ்சி போகுது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இந்த வழியெல்லாம் தெரியலை. பரமாத்மாவை நினைவு பண்ணி எப்படி சக்தி எடுத்துக்கிறதுன்னுட்டு நமக்கு வழியும் வருகிறது. நாம் நம்மை எவ்வளவு சௌபாக்கியசாலியாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். மற்றவங்க எல்லாருமே உலகத்தினுடைய குழப்பங்கள், பிரச்சனைகளில் மூழ்கி போய் அதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நாம் அதையெல்லாம் விட்டுட்டு யக்கியத்துக்குள்ளே வந்துட்டோம். பகவானுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்துட்டோம். அவருடைய குடை நிழலுக்குள்ளே வந்துட்டோம். அப்போ இதில் பகவானை விட பெரியவங்க பொதுவாக அவரை நாம் வள்ளல்னு சொல்கிறோம். வரத்தை வழங்கக்கூடிய வள்ளல். இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலும் அவர் வள்ளலாக இருக்கிறார். உலகத்தில் கூட யார்கிட்டையாவது ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அதற்கான சம்பளம் கிடச்சிடுது. முழு உலகத்திலையும் எல்லாரை காட்டிலும் அதிகமான சம்பளம் கொடுக்குறவங்க யார்? எல்லாரை காட்டிலும் அதிகமாக டெல்லியில் எம்பசிக்கு மக்கள் அவங்க வீட்டை வாடகைக்கு விடுறாங்களாம். ஏன்னா நிறைய வாடகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பகவானுடைய வீட்டில் வீடு கூட்டுறீங்க, லேசாக ஏதோ கொஞ்சம் செய்கிறீங்க. அதற்கான வருமானம் இறைவன் எவ்வளவு கொடுக்கின்றார்? பாவனையோடு செய்யும் போது அதிக சம்பளம் கொடுக்கின்றார். அப்படி அல்ல, நான் வேலைக்காரன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அல்ல. பகவானுடைய வீட்டில் நான் இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறேன். யோகம் செய்கிறோம் என்றால் அதற்கு தனி வருமானம். கர்மனா சேவை செய்யும் போது அதுக்கு தனி வருமானம். பாபா சொல்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கணக்கு, பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கணும். சேவிங் அக்கௌண்ட்டும் வச்சுக்கணும், கரண்ட் அக்கௌண்ட்டும் வச்சுக்கணும், ஃபிக்ஸட் அக்கௌண்ட்டும் வச்சுக்கணும். கரண்ட் அக்கௌண்ட்டின் மூலமாக உங்களுடைய டெய்லி காரியங்களை செய்யுங்க. பிறகு கொஞ்சம் சேமிப்பும் செய்யணும். அதுக்கப்புறம் 21 ஜென்மங்களுக்கு ஃபிக்ஸட் அக்கௌண்ட்டையும் போட்டு வச்சுக்கணும். இந்த காரியத்தை எந்த ஒரு வேலை செய்தாலும் உங்களால் செய்ய முடியும். ஆனால் இதில் விருத்தி அவ்வாறு இருக்க வேண்டும். விருத்தி கெட்டு போவதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, தன்னுடைய காரியத்தை சாதாரணமானதாகவும் பிறருடைய காரியங்களை உயர்ந்ததாகவும் நினைப்பது. நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், இதைதான் பரச்சிந்தனை என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, பாபா இந்த காரியத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதை நான் செய்தால் என்ன, பிறரை வைத்து செய்ய வைத்தால் என்ன? காரியம் நடந்தால் சரிதானே? பாபா சொல்கிறார்கள், இதற்கு காரியம் யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பலன் கிடைக்குமா, இல்லை செய்ய சொல்லி கட்டளை இட்டவர்களுக்கு பலன் கிடைக்குமா? ஏற்கனவே பாபா சொல்லியுள்ளார்கள், நீங்கள் மேடையில் நின்று சொற்பொழிவு செய்தாலும் சரி, வீட்டில் இருந்து பாத்திரங்கள் கழுவினாலும் சரி, இரண்டிற்குமே ஒரே போன்ற மதிப்பெண்கள் தான் என்று கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் பரச்சிந்தனை செய்யாமல் இருந்தீர்கள் என்றால், ஏனென்றால் நீங்கள் மாணவர்கள், உங்களுக்கு கையில் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எல்லா காரியமும் எல்லாரும் செய்ய முடியாததான். ஆனால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நம்முடைய தாதிகளை. பெரிய பெரிய தாதிகளும் கூட பெரிய பெரிய அண்டாக்களை கழுவியிருக்கின்றார்கள். நிர்மல் சாந்தா தாதி கூறுவார்கள், நான் அந்த பெரிய பாத்திரத்திற்குள்ளே சென்று அமர்ந்து கொண்டு அந்த பாத்திரத்தை கழுவுவேன். அது அவ்வளவு பெரிய பாத்திரமாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பாபா இவ்வாறு அவர்களுடைய தேக உணர்வை துண்டிப்பதற்கு உதவி செய்தார்கள். நாம் பழைய உலகத்திலிருந்து இறந்துவிட்டோம். ஆனால் இதில் சிறிது கஷ்டம் இருக்கின்றது. என்னவென்றால், நாம் வாழ்ந்து கொண்டே மரணமடைகிறோம். மரணமடைந்து விட்டவர்கள் திரும்பி வர முடியாது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? மரணமடைந்து விடுகிறோம். தாதிகள் நமது நாடியை பார்த்து கூறுகின்றார்கள், இவர்கள் முற்றிலுமாக மரணமடைந்து விட்டார்கள், சமர்ப்பணமாகி விட்டார்கள் என்று. ஆனால் போக போக சற்றே உயிர் பெற்று எழுகிறார்கள். பிறரை பார்த்து தனது கழுத்தை திரும்பி பார்க்கின்றார்கள். சரிதான், இதில் எந்த தடையும் கிடையாது. அவர்கள் செய்கிறார்கள், நானும் உயிர் பெற்று விட்டேன். பிறகு என்ன நடக்கின்றது? மர்ஜீவா என்றால் இவ்வாறு நினைத்து கொள்கிறார்கள், மரணம் அடைந்த பிறகு வாழ்ந்து கொள்ளலாம், எழுந்து மீண்டும் வரலாம் என்று. மர்ஜீவா என்றால் அர்த்தம் அந்த உலகத்தில் இறந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதாகும். ஆனால் இங்கேயே வாழ்ந்து கொண்டு பழைய ஜென்மத்தை நினைத்து பாருங்கள் என்று நினைத்து கொள்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் பாஸ்டுக்கு செல்கிறார்கள். பாஸ்ட், அதைத்தான் கடந்த காலம், பூத்கால் என்று ஹிந்தியில் சொல்லப்படுகிறது. கடந்த காலத்தை பூத்கால் என்று ஏன் சொல்லப்படுகிறது? கடந்த காலத்தில் சென்றால் பூதங்களுக்கு வசமாகி விடுவோம். ஒரு முறை மனிதன் இறந்துவிட்டான், அவ்வளவுதான். ஒரு முறை பாபாவிடம் பலியாகிவிட்டால் பலியானதுதான். திரும்ப மீண்டும் எழுவது, மீண்டும் பலியாகுவது, மீண்டும் எழுவது என்றால் இது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கிறது அல்லவா? ஒருவரை பாதி அளவு கொன்றுவிட்டு போட்டுவிட்டால் அந்த பாதி இறந்தவர் மிகவும் கஷ்டப்படுவார், துக்கப்படுவார். அவர் இறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை. அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? அதுபோல இங்கேயும் கூட இங்கும் இருப்பதில்லை, அங்கேயும் இருப்பதில்லை. ஒரு நேரம் இங்கே பார்ப்பது, இன்னொரு நேரம் அங்கே பார்ப்பது. அங்கே பார்த்து அதை பற்றி சிந்திப்பது, ஆஹா அங்கே ஒன்றும் இல்லை. இங்கே பார்ப்பது, இதுதான் சரி, இவ்வாறு சிந்தனை செய்து கொண்டு இருப்பது. ஆனாலும் அந்த உலகத்தின் நினைவும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நேரம் இங்கே நன்றாக இருக்கிறது, ஒரு நேரம் அங்கே நன்றாக இருக்கிறது. இவ்வாறு இருந்தால் ஒருமுகப்பாடு நிகழுமா? நடக்காது. ஒருமுகப்பாடு நிகழவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறேதான் போய்கொண்டிருக்கும். இதேபோல் பரச்சிந்தனையில் 2 பாகங்கள் இருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் தன்னை விட கீழே இருப்பவர்கள், சிறியவர்களை பற்றி சிந்தனை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். தன்னுடைய புத்தியை வைத்து நினைத்து கொள்கிறீர்கள், அவர்கள் என்னை விட சிறியவர்கள் என்று. சரி, அவர்களை பற்றி சிந்திக்கும் போது நான் மிகவும் நன்றாகவே இருக்கிறேன் அவர்களை விட என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை விட சிறியவர்கள் அல்லவா? இவர்கள் வகுப்பிற்கு தாமதமாக வருகிறார்கள், நான் சரியான நேரத்திற்கு வந்து விடுகிறேன். இதுவும் கூட பரச்சிந்தனைதான். இவர்கள் வகுப்புக்கு வருவதே கிடையாது, நான் வந்து விடுகிறேன். நான் இவர்களை விட நன்றாகவே இருக்கிறேன். இதனால் என்ன நிகழ்கிறது என்றால் சூட்சம அபிமானம் உருவாகிறது. சோம்பேறித்தனமும் அலட்சியமும் கூட உருவாகி விடுகிறது. அடுத்ததாக தன்னை விட பெரியவர்களை பார்க்கும்போது இவர்கள் இப்படி ஆகிவிட்டார்கள், நான் இன்னும் ஆகவே இல்லை, என்னிடம் நேரம் மிக குறைவாகவே இருக்கிறது, எனக்கு கிடைத்திருக்கிற வேலையும் அப்படி இருக்கின்றது, நான் எல்லாம் எங்கே ஆக முடியும்? இது போன்ற சிந்தனைகளால் நீங்கள் மனசோர்வடைந்து விடுகிறீர்கள். இவ்வாறு தன்னை பற்றி குறைவாக சிந்தனை செய்பவர்களுக்கு பகவானும் கூட என்ன உதவி செய்ய முடியும்? இந்த பரச்சிந்தனையினுடைய பிரபாவம் முயற்சியில் ஏற்படுகின்றது, நம்முடைய லட்சியத்தை நோக்கிய பயணத்திலும் ஏற்படுகின்றது. இவ்வாறு மனசோர்வு அடைந்தவர்களிடம்
108 மணி மாலையில் வந்து விடுவீர்களா என்று கேட்டால், இல்லை, அதெல்லாம் பெரிய பெரிய தீதிகள் வருவார்கள் என்று கூறுகிறார்கள். சரி, பரவாயில்லை, வேறு என்னவாக ஆக விரும்புகிறீர்கள்? எது கிடைக்குதோ அதுவே சரி. எது கிடைத்தாலும் சரிதான், அதையே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சத்யுகத்தில் தாசிகள், வேலைக்காரர்கள் கூட மிக நல்ல முறையில் இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படியென்றால் அப்படி கூட நாங்கள் ஆகலாம் என்றும் நினைக்கிறார்கள். இதற்கு பெயர் முயற்சியா என்ன? ஆனால் இந்த ரேஸில் மற்றவங்க முன்னாடி போகிறத பார்த்துட்டு, ஆஹா, அவங்க அவ்வளோ தூரம் போயிட்டாங்க, அதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காத காரியம், அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் முன்னேற முடியாது அப்படின்னு நின்று போயிடுறாங்க. அப்போது நம்முடைய இந்த ஞான வாழ்க்கையில் நமக்கும் சில சட்டங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது, பரச்சிந்தனை செய்யக்கூடாது. குழுவாக இருக்கும்போது பெரும்பாலானோர் பிறருடைய குறைகளையே பார்க்கிறார்கள். பாபா சொல்லியிருக்கிறார்கள், பிறரை பார்க்க வேண்டுமென்றால் அவர்களிடம் உள்ள நல்லவைகளை பாருங்கள். ஆனால் அதை பார்க்க முடியவில்லை நம்மால். எனவே பாபா சொல்கிறார்கள், யாரையும் பார்க்காதீர்கள், தாய் தந்தையை மட்டும் பாருங்கள் என்று. இல்லை என்றால் ஏமாற்றம் அடையும் பயங்கரம் இருக்கின்றது. எனவே பரச்சிந்தனை செய்யக்கூடாது. நாம் நம்மை பார்க்க வேண்டும். தன்னுடைய ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா, பிராமண ஜென்மத்தின் ஜென்ம நாளிலிருந்து தன்னுடைய தொடர்பை பாருங்கள். தன்னுடைய ரிசல்ட்டை பார்க்க வேண்டும் என்றால், பிராமணனாக ஜென்ம எடுத்த நாளிலிருந்து தன்னுடைய ரேகையை பாருங்கள். கைகளில் இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, பாக்கிய ரேகை என்று 4 ரேகைகள் ஓடுகின்றன அல்லவா? ஆயுள் ரேகை தெளிவாக நீளமாக இருக்கிறதா, இல்லை இடையே கட்டாகி இருக்கிறதா? யாருக்கு கட்டாகி இருக்கின்றதோ அவர்களுக்கு இடையில் வியாதி வந்து விடுகிறது. நம்முடைய இந்த வாழ்க்கையில் ஆயுள் ரேகை என்பது எது? பிராமணனாக ஜென்மம் எடுத்ததிலிருந்து இப்பொழுது வரை பிராமணனுக்குரிய நியமங்களுக்கு புறம்பாக நடக்கவில்லை தானே? நினைத்தால் கௌரவர்கள் பக்கம் சென்று விடுகிறது, நினைத்தால் பாண்டவர்கள் பக்கம் வந்து விடுவது, அவ்வாறு இல்லை தானே? யாருடைய ஆயுள் ரேகை நேராக கனெக்டாகி இருக்கின்றதோ, இடையிடையே துண்டிக்கப்படாமல் இருக்கின்றதோ அவர்களுடைய ஆயுள் நீண்டதாக இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு உடலிலோ மனதிலோ லௌகிக்கிலோ அலௌகிக்கிலோ எந்தவிதமான வியாதியும் வராது. அவர்களிடம் எந்த விதமான பரச்சிந்தனை செய்வது, சோம்பலில் வருவது, அலட்சியம் ஏற்படுவது. பாபா சொல்கிறார்கள், யாருடைய கடையில் நல்ல வருமானம் நடக்கின்றதோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் கொட்டாவி வராது என்று, அலட்சியம் வராது என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் கூட ஏதாவது சபையில் சொற்பொழிவு செய்ய போகும் பொழுது சொற்பொழிவு செய்வதை பார்த்து யாராவது தூங்குகிறார்கள் அல்லது கொட்டாவி விடுகிறார்கள் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இதில் ஆர்வம் இல்லை என்று. ஒரு முறை மம்மா பாபா பாட்னா சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய வியாபாரி சேட் பாட்னாவில் இருந்தார். அவர் அவருடைய வீட்டில் சென்டர் ஓப்பன் பண்ணினார். பிரகாஷ்மணி தாதியை பாபா அங்கே டீச்சராக அனுப்பி வச்சாங்க. அவருக்கு பெரிய பங்களா இருந்தது. அதுக்கு பின்னாடி பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் அவருக்கு பெரிய போட்டெல்லாம் இருந்தது. பிரம்மா பாபாவும் அங்கே போனாங்க. அப்போ பிரம்மா பாபா ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க, ராத்திரி உணவுக்கு பிறகு நாம் எல்லோரும் யோகா பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த மனிதர் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தார். பாபா எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. பரவாயில்ல குழந்தைகளே, அனைவரும் சென்று தூங்குங்கள் என்று கூறினார். அதுபோல இங்கே சூட்சமமான விஷயம். அழுகையிலும் கூட சிலர் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், சிலர் மனதிற்குள்ளே அழுகிறார்கள். அதுபோல இந்த கொட்டாவி விடுவது, தூங்குவதும் கூட சில பேர் வெளியே உறங்குகிறார்கள், சிலர் உள்ளுக்குள்ளே சூட்சமத்தில் மனதளவில் உறங்குகிறார்கள். சோம்பல் வருகிறது, தூக்கம் வருகிறது, மனசோர்வு அடைகிறோம் என்றாலே வருமானம் முடிந்து போய்விட்டது. மேலும் அதில் ஆர்வமும் வராது. எனவே பிஸியாக இருப்பது கூட ஒரு அதிர்ஷ்டம்தான். ஏனென்றால் மாயை வெகு தூரத்திலேயே நின்று விடுகிறது. நீங்கள் பிஸியாக இருப்பதை பார்த்து அது உங்களை விட்டு விடுகிறது. சிலர் பிகேஸ் தங்களுடைய லட்சியத்தில் பக்காவாக இருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க, பாபா சேவா கொடுத்துருக்காங்க, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னாருக்காக நான் அதை செய்யலை. சிலர் இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், ஓய்வாக இருப்பதுதான் சுகம் என்று.
நம் அனைவருக்குமே 24 மணி நேரம்தான் கிடைத்திருக்கின்றது. தாதிக்கும் 24 மணி நேரம்தான், நமக்கும் 24 மணி நேரம்தான். ஆனால் அதை எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம்? தாதிக்கு எப்போதுமே அவங்க சேவையில இருந்துட்டே இருக்காங்க. சாப்பிட போகும்போது கூட யாராவது அவங்கள பிடிச்சுக்கிறாங்க. "நல்லது சகோதரரே, என்ன விஷயம் சொல்லுங்க" அப்படின்னு அங்க சேவா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. குளிக்க போனாலும் கூட அவங்களுடைய பிராமணி கூப்பிட்டு, "தாதி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்திருக்கு." இந்த மாதிரி பாபா அவங்கள இழுத்து ஈர்த்து ஈர்த்து அவ்வளோ பாக்கியத்தை கொடுக்குறாங்க. ஒருவர் பிறருக்கு உதவி செய்யும்போது, தன்னால் பிறருக்கு நன்மை ஏற்படும் பொழுதுதான் அவரை தேடி வேறொருவர் வருகிறார். இது தாதிக்கான வரதானமாகும். இவ்வாறு தாதி அதிகமாக முயற்சி செய்கிறார், உழைக்கிறார், சேவையும் செய்கிறார்கள். இவ்வாறு சிலர் பாக்கியத்தை உருவாக்குகிறார்கள். இன்னும் சிலர் அவர்களிடம் சொல்லுங்கள் என்று தமது சேவையையும் பிறருக்கு கொடுத்துவிட்டு ஓய்வாக இருக்கின்றார்கள். இந்த அரசாங்க வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதுபோல அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அரசாங்க வேலை செய்பவர்கள் அலுவலகத்திற்கு செல்கிறார்கள். மிகவும் நிதானமாக, ஓய்வாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள். சாப்பிடுவது, அருந்துவது இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதற்கிடையில் கொஞ்சம் வேலையும் செய்கிறார்கள். அதேபோல் இங்கேயும் கூட சேவை செய்கிறார்கள். பகவான் கேட்கின்றார், யாரை ஏமாற்றுகிறீர்கள்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஓய்வெடுத்தீர்கள் என்றால் அங்கே சென்று வேலை செய்ய வேண்டும். இங்கே வேலை செய்தால் அங்கே ஓய்வெடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு கிடைத்துள்ள சாதனம் உங்களுடைய தியாகம் மற்றும் பாக்கியத்தினுடைய பலனாகும். ஆனால் அந்த சாதனங்களை புரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று முரளியில் வந்திருக்கிறது. சாதனங்கள் கிடைத்திருப்பது சேவைக்காக. பிரம்மா பாபாவிற்கும் கூட சாதனங்கள் கிடைத்தன. ஆனால் அவற்றை அவர் தனது லௌகீகத்திற்காக செலவு செய்தது கிடையாது, பயன்படுத்தியது கிடையாது. பகவான் நம்மை அதற்காகவா வைத்திருக்கிறார்? நீங்கள் வாழ்க்கையை உருவாக்க வந்திருக்கிறீர்களா, இல்லை வாழ்க்கையை கழிப்பதற்காக வந்திருக்கிறீர்களா என்று பகவான் கேட்கிறார்.